இரட்டை பதிவு பார்க்க போறோம். யூனிட் 2 ரெண்டாவது பாடம். இந்த இரட்டை பதிவுன்றது ரெண்டாவது பாடம். ஓகேயா? சரி. யூனிட் 2 சாரி வெரி சாரி யூனிட் 3 மூன்றாவது பாடம். வெரி சாரி மூன்றாவது பாடம். யூனிட் 1 உங்களுக்கு நோட்ஸ், ரெண்டாவது கணக்கு சமன்பாடு. சரி, இது மூன்றாவது பாடம். சரியா? அப்ப இந்த இரட்டை பதிவை படிக்கும் போது நீங்க எந்த அளவுக்கு கவனிக்கணுன்றதுக்கு நான் சிம்பிளா ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா, உங்களுக்கு ஒன் வேர்ட்ல இரட்டை பதிவு நீங்க நல்லா கவனிக்கணும். ஏன் வெயிட் பண்ணதுக்கு ரீசன் ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா, ஒரு மனுஷனுக்கு நாடி துடிப்போட என்னோட பிளட் எங்களுக்கு நாடி துடிப்பு எப்படியோ எங்களுக்கு நாடின்றது உயிர் நாடின்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் நாடி இல்லாட்டி எங்களுக்கு இருக்கேலுமா இல்ல. அப்ப அந்த உயிர் நாடி மனுஷனுக்கு எப்படி உயிர் நாடியோ அதே மாதிரி தான் அக்கௌண்டிங்க்கு இரட்டை பதிவுன்றத பல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னு சொல்லுவாங்க. கணக்குகளோட உயிர் நாடி தான் இரட்டை பதிவு. அப்ப மனுஷனுக்கு உயிர் நாடி எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்றத நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். அவ்வளவுதான். அப்ப கணக்குனா உங்களுக்கு நான் இரட்டை பதிவை பத்தி சிம்பிளா சொன்னோம்னா அதுதான் இரட்டை பதிவுன்றதுதான் நம்மளோட இதோட என்ன சொல்றது உயிர் நாடி. அதுல வரவு செலவுன்னு ஒண்ணு பாப்பீங்க. அந்த வரவு செலவு நீங்க இப்படி நினைச்சு கொள்ள வேண்டியதுதான். நம்மளது டப் டப்னு துடிக்கிற மாதிரி தான் அந்த அக்கௌண்டிங்க்கு வரவு செலவுன்றத மாதிரி நீங்க இமேஜின் பண்ணி கொண்டீங்கனாலே போதும். அந்த அளவுக்கு மெயினான ஒரு பார்ட் தான் இந்த இரட்டை பதிவு. இது இல்லாம அங்கால இருக்க அக்கௌண்டிங் ஒண்ணுமே செய்யலாம். அங்கால என்ன நீ வாழ்க்கையிலேயே அக்கௌண்டிங் ஒன்றும் செய்யலாம் இரட்டை பதிவு தெரியும். எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் இரட்டை பதிவு இல்லாம கணக்குன்னு ஒன்று இல்லவே இல்லை. அவ்வளவுதான் சிம்பிள் விஷயம். ஸோ அதை அழகா சொல்லித்தரேன். நோ வெரிஸ். கவனமா நீங்க பார்த்துட்டு மட்டும் இருங்க. சரியா? கவனமா பார்த்தீங்கன்னா மட்டும் போதும். கவனமா பார்த்து கிளாஸஸ் வந்தீங்கன்னா காணும். ஏன்னா இது ஒரு 4 கிளாஸ்ல முடிஞ்சிடும் எப்படியும். பட் முக்கியமான விஷயம். ஜஸ்ட் 4 கிளாஸ்ல முடிஞ்சிடும். 3-4 கிளாஸ்ல. பட் முக்கியமான விஷயம். சரி, இரட்டை பதிவு பார்க்கும் போது என்னோட கணக்கு தந்தை யாருன்னு யாருக்காவது தெரியுமா? கணக்கு தந்தை, கணக்கு தந்தை இல்ல வித்யா. தேர்ட் யூனிட் பிடிஎஃப் இல்ல. நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். தேர்ட் யூனிட் யாருக்குமே பிடிஎஃப் இல்ல. உங்களுக்கு நான் தேவையானதை சொல்லுவேன். கணக்கு தந்தை நம்மட லூக்கா பெசியோலி. லூக்கா பெசியோலி தான் யாரு? நம்மட சயந்து சொன்ன மாதிரி கணக்கு தந்தை. அந்த லூக்கா பெசியோலியோட வேலை தான் இந்த இரட்டை பதிவு. சரியா? அந்த லூக்கா பெசியோலி நம்மட அன்றாட கொடுக்கல் வாங்கல்கள் என்னன்னு சும்மா சொல்லுங்க பார்ப்போம். கொடுக்கல் வாங்கல்கள் சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் இப்ப நம்ம படிச்ச கணக்கு சமன்பாடுல கொடுக்கல் வாங்கல்கள், கொடுக்கல் வாங்கல்கள் சொல்லுங்க பார்ப்போம். சும்மா கொடுக்கல் வாங்கல்கள், கொடுக்கல் வாங்கல்கள் சும்மா சொல்லுங்க. அதாவது ஐ மீன் பண்றது காசு கொள்வனவு, கடனுக்கு விற்பனை, அந்த மாதிரி சும்மா கொடுக்கலாம். அதாவது மாதிரி கேட்கிறேன். அப்ப உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்னா என்னென்ன மைண்டு பிக்காக தானே பார்க்கணும். சும்மா சொல்றேன். உங்களை ஆக்டிவா வச்சுக்கொள்றது கதைக்கிறது சும்மா சொல்லுங்க. காசு கொள்வனவு, கடன் விற்பனை, மின் கட்டணம், என்னது வங்கி கடன் பெறுறது, வங்கி கடன் செலுத்துறது, கடன் கொடுத்தவர்கிட்ட காசு செலுத்துறது, கடன் பட்டவர்கிட்ட காசு வாங்குறது, குட். அந்த மாதிரி கடனுக்கு விற்கிறது, காசுக்கு விற்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது கொடுக்கல் வாங்கல். அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒரு வகைப்படுத்துறதுக்காக ஒரு வகையா படுத்துறதுக்காக உதாரணத்துக்கு ஒரு ஒரு குரூப்ல இந்த ஏஜ் கேட்டகரி இந்த குரூப், இந்த ஏஜ் இந்த குரூப், இந்த ஏஜ் இந்த குரூப்னு பிரிக்கிற மாதிரி இந்த கொடுக்கல் வாங்கலும் ஒவ்வொரு வகைக்குள்ள போடுறதுக்கு, இந்த கொடுக்கல் வாங்கலும் ஒவ்வொரு வகைக்குள்ள போடுறதுக்கு நம்மளோட லூக்கா பெசியோல என்ன செஞ்சாருன்னா ஒரு 5 வகையான குரூப்பை உருவாக்கி இருக்காரு. அந்த 5 குரூப் தான் சொத்துன்னு ஒரு குரூப், இன்னொரு குரூப் வந்து பொறுப்பு. சரி சரி கொஞ்சம் அதோட ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப அதை நான் விளங்கப்படுத்தல. சொத்து, பொறுப்புன்னு ஒரு குரூப், உரிமைன்னு ஒரு குரூப் உருவாக்கி இருக்காரு, வருமானம்னு ஒரு குரூப் உருவாக்கி இருக்காரு, செலவுன்னு ஒரு குரூப் உருவாக்கி இருக்காரு. இப்படி குரூப்ஸை உருவாக்கிட்டாரு மனுஷன். யாரு? லூக்கா பெசியோலி. சொத்துன்னு ஒரு குரூப், பொறுப்புன்னு ஒரு குரூப், உரிமைன்னு ஒரு குரூப், வருமானம்னு ஒரு குரூப், செலவுன்னு ஒரு குரூப். இப்படி 5 வகையான குரூப்பை யாரு உருவாக்கி இருக்கா? நம்மட லூக்கோ பெசியோலி உருவாக்கி இருக்காரு. லூக்கோ பெசியோலி கணக்கில் தந்தையானவர், இரட்டை பதிவை உருவாக்கினவர் தான். அவர் உருவாக்கி இருக்காரு 5 குரூப்பா: சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவு. அப்ப நம்ம பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள், பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கு. நிறைய கொடுக்கல் வாங்கல் இருக்கு. கட்டணம் செலுத்துறது, கடன் பட்டவர்கிட்ட பெற்ற காசு, கடன் விற்பனை, காசு விற்பனை, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய கொடுக்கல் வாங்கல் இருக்கு.
அந்த கொடுக்கல் வாங்கல வகைப்படுத்துறதுக்காக நம்மளோட லூக்கா பெசியல் உருவாக்குனதான் இந்த 5 வகையான குரூப். சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம் மற்றும் என்னது செலவு. அப்ப இந்த 5 வகையான குரூப்ல நம்ம லூக்கா பெசியல் என்ன செய்ய சொல்லியிருக்காருன்னா கொடுக்கல் வாங்கல வகைப்படுத்தி விட்டுருக்காரு. உதாரணத்துக்கு சொத்து சம்பந்தமானதெல்லாம் சொத்துக்குள்ள, பொறுப்பு சம்பந்தமானதெல்லாம் பொறுப்புக்குள்ள, உரிமையில தாக்கம் செலுத்துறதெல்லாம் உரிமைக்குள்ள, வருமானத்துல தாக்கம் செலுத்துறதெல்லாம் வருமானத்துக்குள்ள, ஒரு செலவுல தாக்கம் செலுத்துறதெல்லாம் செலவுக்குள்ள. அதாவது செலவுகள் எல்லாம் செலவுக்குள்ள வரும், வருமானங்கள்லாம் வருமானத்துக்குள்ள வரும், உரிமையில கருதப்படுறதெல்லாம் உரிமைக்குள்ள வரும், பொறுப்பெல்லாம் பொறுப்புக்குள்ள வரும், சொத்தெல்லாம் சொத்துக்குள்ள வரும். ஆகவே அப்ப இதை வச்சு இப்படி 5 குரூப்பா பிரிச்சிருக்காரு கொடுக்கல் வாங்கல. அந்த 5 கேட்டகரிக்குள்ள நம்மளோட லூக்கா பெசியல் போட்டு வச்சிருக்காரு. இப்ப அந்த வகையில நம்ம இரட்டை பதிவை பார்க்கும் போது இரட்டை விளைவு ஒன்று இருக்கு. அதை பார்த்துட்டு இரட்டை பதிவுக்கு போகும். இரட்டை விளைவு, இரட்டை விளைவு, இரட்டை விளைவு. அப்ப இரட்டை விளைவு பார்த்தமா இருந்தா, இரட்டை விளைவு பார்த்தமா இருந்தா இரட்டை விளைவுன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இரட்டை விளைவுன்றது நீங்க இப்பதான் படிச்சுட்டு வந்தீங்க. அதாவது கணக்கீடு சமன்பாடுல அதிகரிப்பு குறைவுன்னு எழுதுறோம், அதுதான் இரட்டை விளைவு. பட் இந்த இரட்டை விளைவை நாங்க எதை வச்சு எழுத போறோம்னா இந்த 5 குரூப்பா வச்சு, இந்த 5 குரூப்பா வச்சு. அது எப்படின்னா ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கும், அந்த கொடுக்கல் வாங்கல இந்த 5 குரூப்ல எதுல தாக்கம் செலுத்தி இருக்கோ அதுல தாக்கத்தை போட்டோம்னா சரி. இந்த 5 குரூப்ல எதுல அந்த கொடுக்கல் வாங்கல் தாக்கம் செலுத்துதோ அதுல போட்டோம்னா சரி. ஒரு உதாரணத்துக்கு நாங்க சொல்ல போனா அதை எப்படி நாங்க யோசிக்கணும்னா நான் சொல்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா சரி. நான் சொல்ற மாதிரி யோசிச்சு கணக்கு செய்யும். நம்மளோட லூக்கா பெசியோலி, அதாவது கணக்கீட்டு தந்தை, அவர் என்ன செஞ்சிருக்காரு, சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவுன்னு 5 குரூப் பிரிச்சிருக்காரு, 5 குழுக்களை பிரிச்சிருக்காரு. அந்த 5 குழுவிலையும் கொடுக்கல் வாங்கல நாங்க வகைப்படுத்தும். இந்த குழுவுக்கு இதுன்னு வகைப்படுத்தும். அதுல சொத்துக்கள் எல்லாம் சொத்துக்குழு, பொறுப்புகள் எல்லாம் பொறுப்புக்குழு, உரிமையெல்லாம் உரிமை குழு, வருமானம் எல்லாம் வருமான குழு, செலவெல்லாம் செலவுக்குள்ள வரும். அந்த மாதிரி மனசுல வச்சுட்டு நான் சொல்றதை கொஞ்சம் விளங்கிப்போம். உதாரணத்துக்கு ஒரு இரட்டை விளைவுனா என்னன்னு பார்ப்போம். காசு விற்பனை, காசு விற்பனை 50,000. காசுக்கு நீங்க வித்தது 50,000. இப்ப நீங்க இந்த இடத்துல எவ்வளவு கிரயமான பொருள் விற்கப்பட்டுச்சு அதெல்லாம் யோசிக்காதீங்க. எவ்வளவு கிரயமான பொருள் விற்கப்பட்டுச்சுன்னா யோசிக்காதீங்க. காசுக்கு பொருளை வித்திருக்கீங்க, எவ்வளவு விலைக்கு, 50,000க்கு. காசு விற்பனை 50,000, காசுக்கு பொருளை வித்திருக்கீங்க 50,000 ரூபாய்க்கு. எவ்வளவு கிரயமான பொருள் விற்பட்டுச்சுன்னா இந்த இடத்துல நீங்க யோசிக்கிறீங்க. சரியா? காசுக்கு பொருளை வித்திருக்கீங்க 50,000 ரூபாய்க்கு வித்திருக்கீங்கன்றதை மட்டும் வச்சு செஞ்சீங்கன்னா சரி. எவ்வளவு கிரயமானன்றதை இந்த இடத்துல யோசிக்க கூடும். அப்ப இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு இரட்டை விளைவு சும்மா எப்படி எழுதுறேன்னு சொல்லும் போது உங்களுக்கு விளங்கும், இரட்டை விளைவு உங்களுக்கு தெரியும்ன்றது. காசு விற்பனை 50,000, காசு விற்பனை 50,000. நான் என்ன சொன்னேன், எவ்வளவு கிரயமான பொருள் போச்சு அதெல்லாம் யோசிக்காதீங்க, இதை மட்டும் யோசிச்சு செய்யுங்க. காசு விற்பனை 50,000னா, காசு விற்பனை 50,000னா என்ன வருது உங்களுக்கு, என்ன வருது உங்களுக்கு, என்ன வருது உங்களுக்கு? காசு நமக்கு வருது. மற்றவர்களும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. காசு நமக்கு வருதுன்னா என்னது, சொத்து நமக்கு வருது. காசுன்ற சொத்து நமக்கு வருது. அப்ப காசு விற்பனை 50,000 மூலமா இந்த 5 இதுல என்ன தாக்கம் முதல்ல வருது? காசு 50,000 மாறனால சொத்து என்ன செய்யுதுன்னு சொல்லுங்க பாப்போம். காசு 50,000 மாறனால சொத்து என்ன செய்யுது? காசு 50,000 மாறனால சொத்து என்ன செய்யுது? கூடுது. குட். அப்ப அதுதான் இரட்டை விளைவு. இரட்டை விளைவு. சொத்து அதிகரிக்கும், சொத்து அதிகரிக்கும். எவ்வளவு? 50,000. காசு விற்பனை மூலமா காசு வரும், சோ சொத்து அதிகரிக்கும். ஓகே. ரெண்டாவது விஷயம், என்னது மூலமா இந்த காசு வந்துச்சு, எப்படி வந்துச்சு? ஒரு விற்பனை மூலமா வந்துச்சு. விற்பனைன்றது, இந்த விற்பனைன்றது உங்களுக்கு தெரிஞ்ச நுழையில சொல்லுங்க. விற்பனைன்றது இந்த 5ல என்னது? 5ல விற்பனைன்றது என்ன? இந்த 5 குரூப்ல விற்பனை என்றவரை எந்த குரூப்ல நீங்க போடலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம லூக்கா பெசியோலி பிரிச்ச குரூப்ல அழகா யோசிச்சு சொல்லுங்க. விற்பனைன்றது எந்த குரூப்ல போடலாம்?
குட். வருமானம் பிள்ளைகள், சொத்துன்றது காசு, அது ஓகே. அப்ப சொத்து அதிகரிக்கும் 50,000 போட்டுட்டேன். காசு நமக்கு வந்துச்சு. சோ காசு அதிகரிக்குதுன்னா சொத்து அதிகரிக்கும் போட்டுட்டேன். இப்ப நான் கேட்கிறேன், இந்த காசு இது மூலமா வந்துச்சு? விற்பனை மூலமா. அப்ப அந்த விற்பனை 50,000 நம்ம என்ன குரூப்ல போடலாம்? அந்த விற்பனை 50,000, விற்பனைன்றது என்னது உங்களுக்கு? வருமானம். விற்பனைன்றது வருமானம். ஒரு விஷயம் விளங்கிக்கோங்க, சொத்துன்றது இந்த காசு, கடன் பட்டோர், இருப்புக்கள், முற்பண செலவு, வருமதி வருமானம், இதுகள் சொத்துக்கள். பொறுப்புகள்னா சும்மா சொல்லலாம், உங்களுக்கு நான் சொல்ல சொல்ல விளங்க, இது உங்களுக்கு ரஃப் ஐடியாக்கு நான் சொல்றேன், ரொம்ப குழப்பிக் கொள்ளாதீங்க. பொறுப்புனா கடன் கொடுத்தோர், அட்டுறு செலவு, வங்கி கடன், பொறுப்புகள். உரிமைக்குள்ள நம்ம லூக்கா விசியல எதை போட்டிருக்காருன்னா மூலதனமும் பற்று மட்டும்தான் வரும். ஏன்னா நாங்க வெளியே எடுத்து வருமான செலவை வெளியே எடுத்துட்டோம். இந்த வருமானமும் செலவும் உரிமையில தாக்கம் செலுத்தும், அது வேற விஷயம். வருமானமும் செலவும் உரிமையில தாக்கம் செலுத்தும். பட் நாங்க கேட்டகரைஸ் பண்ணும் போது வருமானம் செலவு, வருமானத்தையும் செலவே என்ன செய்யறோம்? வேறையா காட்டுறோம். உங்களோட கணக்கீடு சமன்பாடுல வருமானமும் செலவும் உரிமையில தாக்கம் செலுத்தும், அது ஓகே. பட் நாங்க உரிமையில இருந்து வருமானத்தையும் செலவையும் வெளியெடுத்து அதை வேறையா தான் நம்மளோட லூக்கா பேசிய வழி அழகா பிரிச்சிருக்காரு, அஞ்சா அழகா பிரிச்சிருக்காரு. சோ வருமானம் எதுனா வருமானத்துல போடுவார். அதாவது சும்மா நீங்களே வருமானங்கள் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் புள்ளி, வருமானங்கள் கொஞ்சம். வாடகை வருமானம், மத்தாக்கள் சொல்லுங்க பாப்போம், முக்கியமான ஒரு வருமானம். குட், சேர்ந்து பெற்ற கழிவு, அதான் கேட்க சொல்றீங்களான்னு பார்த்தேன். குட். வாடகை வருமானம், அதுவும் சரி. சில்லறை வருமானம், அதுவும் சரி. இதுகள் வருமானம் மாதிரித்தான் பிள்ளைகள், விற்பனையும் வருமானம் தானே. விற்பனையும் வருமானம் தான். வாடகை வருமானம், இது என்னது, இது வருமானம்னு சொல்றீங்க என்னது? பெற்ற கழிவு, சில்லறை வருமானம். அதே மாதிரி விற்பனையும் என்னது? ஒரு வருமானம். அப்ப அதுவும் என்னது பிள்ளைகள்? வருமானம். சரி, ஓகே. நான் சொல்ற மாதிரி இது செஞ்சுட்டு இரட்டை விலை யோசிங்க. ஓவரா கணக்கீடு சமன்பாடோட குழப்பிக் கொள்ளாதீங்க. சரியா? கணக்கீடு சமன்பாடோட ரொம்ப குழப்பிக் கொள்ளாதீங்க, தயவு செய்து கணக்கீடு சமன்பாடோட குழப்பிக் கொள்ளாதீங்க கூட. ஸோ காசு விற்பனை 50,000னா 50,000 ரூபாய்க்கு வித்திருக்கீங்கன்றதை மட்டும் யோசிங்க. அந்த கிரயம் எவ்வளவு கிரயமானதை விற்றா அதெல்லாம் யோசிக்காது. அப்ப காசுக்கு வித்திருக்கீங்க 50,000னா காசு வருது, அப்ப சொத்து அதிகரிக்கும் 50,000. எதால இந்த காசு வந்துச்சு? ஒரு விற்பனைனால இந்த காசு வந்துச்சு. அப்ப நமக்கு விற்பனைன்னு ஒரு வருமானம் கிடைக்க பெறுதுன்னா வருமானம் குறையுதா அதிகரிக்குதா? விற்பனைன்னு ஒரு வருமானம் நமக்கு கிடைக்க பெறுதுன்னா வருமானம் குறையுதா அதிகரிக்குதா? அதிகரிக்குது. என்னோட வருமானம் அதிகரிக்குது. அப்ப விற்பனையினால வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கும். எவ்வளவு? 50,000. அப்ப இதுதான் இரட்டை விளைவு. அப்ப ஒரு கொடுக்கல் வாங்கலினுடைய இரட்டை விளைவு இப்படித்தான் அமையும். காசு விற்பனை 50,000னா காசு வாரனால சொத்து அதிகரிக்கும் 50,000. இது ஒரு விற்பனையின் மூலமா வந்தனால எங்களுக்கு விற்பனை ஒரு வருமானம் கிடைக்கப்பெறுது. சோ வருமானம் அதிகரிக்கும் 50,000. இது ரெண்டாவது சொன்ன பிறகு ஒரு எழுதிய சொன்னோமா, எழுதுங்களே. கடன் விற்பனை. கடன் விற்பனை. கடன் விற்பனை ஒரு 1,20,000 ரூபாய். கடன் விற்பனை ஒரு 1,20,000 ரூபாய். கடனுக்கு விற்கிறீங்க 1,20,000 ரூபாய். இங்க பாருங்க, இங்க சொத்து அதிகரிச்சது என்னத்தினால? காசு. இங்க வருமானம் அதிகரிச்சது என்னத்தினால? விற்பனை. சரி, இங்க கடன் விற்பனை ஒரு 1,20,000 ரூபாய். கடனுக்கு வித்து இருக்கீங்க 1,20,000 ரூபாய்க்கு. கடன் விற்பனை 1,20,000. இதுல இரட்டை விளைவு என்ன நினைக்கிறீங்க? கடனுக்கு விற்கிறீங்க, கடனுக்கு விற்றா காசு வருமா? கடனுக்கு வித்தா காசு வருமா? இப்ப இந்த கடன் விற்பனை அதே மாதிரிதான். கிரயத்தெல்லாம் யோசிக்க கூடாது. கடனுக்கு வித்திருக்க 1,20,000 மட்டும் யோசிச்சுதான் இரட்டை விளைவு யோசிக்கலாம். கடனுக்கு வித்தா காசு வருமா? இல்ல, வராது. ஓகே, காசு வராது. பட் அந்த கடனுக்கு விற்கிற டைம் இந்த 5 இதுல என்னத்துல தாக்கம் செலுத்தும்? கடனுக்கு விற்கிறனால அந்த கடன்னால என்னத்துல தாக்கம் செலுத்தும்? இந்த 5 இதுல பொறுப்பு கூடும்.
வெரி பேட். வித்யாபன் நீங்க குழப்பி கொண்டிருக்கீங்க. நம்ம தான் கடனுக்கு வித்திருக்கோம் வித்யாபன். கடனுக்கு நாங்க தான் வித்திருக்கோம். நம்ம கடனுக்கு விற்கக்குள்ள எப்படி எங்களோட பொறுப்பு கூடும்? குழப்பிக்கொண்டீங்க. நம்ம கடனுக்கு விற்கும் போது நம்மட பொறுப்பு எப்படி கூடும்? அதை கிளியர் பண்ணிக்கோங்க. ஆஹ் நம்ம கடனுக்கு விற்கும் போது நம்மட பொறுப்பு கூடாது, அவங்களோட பொறுப்பு தான் கூடும். கடன் வாங்குறவங்கள்ட்ட. நம்ம கடனுக்கு விற்கும் போது நம்ம இப்ப உதாரணத்துக்கு 1,20,000 கடனுக்கு வித்திருக்கோம்னா 1,20,000 அந்த கடனுக்கு வித்த நபர்கிட்ட இருந்து வர இருக்கு, கடன் பட்டவன்கிட்ட இருந்து வர இருக்கு. அதனாலதான் என்ன செய்யறோம், அவர்கிட்ட இருந்து காசு வர இருக்கனால அந்த கடன் பட்டோரை நம்ம என்னவா கருதுறோம், ஒரு சொத்தா கருதுறோம். கடன் பட்டவர்கிட்ட இருந்து நமக்கு காசு வர இருக்கு. 1,20,000 கடனுக்கு வித்திருக்கோம்னா 1,20,000 குறித்த கடன் பட்டவர்கிட்ட இருந்து என்ன செய்ய இருக்கு, காசு வர இருக்கு. அவர்கிட்ட இருந்து 1,20,000 காசு வர இருக்கு. அதனாலதான் அவர் என்ன சொல்றோம், சொத்தா கருதுறோம், காசு வர இருக்கு. ஆகவே கடனுக்கு விற்கும் போது காசு நமக்கு வராது. 1,20,000 காசு வராது. ஏன்? காசு பிறகுதான் கிடைக்கும். ஆனா அந்த கடனுக்கு விற்கும் போது யார் உருவாகுறா, கடன் பட்டோர் உருவாகிறாரு. கடன் பட்டோர் ஒரு 1,20,000 தர இருக்குன்னு உருவாகுறாரு. அந்த 1,20,000 கடன் பட்டோர் அவர் தர இருக்கதை நம்ம என்னவா கருதுறோம், சொத்தா கருதுறோம். உங்களுக்கு விளங்கி இருக்கு, பதில் சொன்னது சரி, சொத்தா கருதுறோம். அப்ப கடன் பட்டோரை நம்ம காசை விட்டு வர இருக்கனால சொத்தா கருதுறோம். என்னவா கருதுறோம், சொத்தா கருதுறோம். அப்ப நமக்கு காசு வரல, கடனுக்கு வித்தனால காசு வரல. ஆனா கடன் பட்டோர்னு ஒரு சொத்து உருவாகுறதுனால என்ன செய்யுது, சொத்து அதிகரிக்குதா குறையுதா? கடன் பட்டோர்னு ஒரு சொத்து உருவாகுறதுனால இந்த இடத்துல எங்களுக்கு என்ன செய்யுது, சொத்து அதிகரிக்கும். சொத்து அதிகரிக்கும். எவ்வளவு? 1,20,000. சொத்து அதிகரிக்கும் 1,20,000. எதனால? காசு வந்தனாலயா? இல்ல, கடன் விற்பனை. இது அப்ப ஏன் அதிகரிச்சுச்சு, கடனுக்கு விற்கிறனால கடன் பட்டோர் உருவாகிறார், அதை நாங்க சொத்தா கருதுறனால. ஓகே, எப்படி இப்ப இந்த கடன் பட்டோர் அதிகரிச்சாரு, ஒரு ஆளுக்கு கடனுக்கு வித்தனால. அப்ப என்னது எங்களுக்கு இருந்துச்சு, விற்பனை. வித்தனால விற்பனை. விற்பனைன்றது எங்களுக்கு என்ன, விற்பனைன்றது எங்களுக்கு என்ன, வருமானம். விற்பனைன்றது எங்களுக்கு வருமானம். அப்ப கடன் விற்பனை மூலமா எங்களோட வருமானமும் என்ன செய்யுது, அதிகரிக்குது. வருமானமும் அதிகரிக்குது. இது ரெண்டும் மட்டும்தான் நமக்கு தாக்கம். அதை தவிர்த்து வருமானம் அதிகரிக்குது 1,20,000. இதை ரெண்டை தவிர்த்து இந்த 5 இதுல எங்களுக்கு எது தாக்கம் இருக்கா? நம்மளோட லூக்கா பெசிகளை பிரிச்ச 5 குரூப்ல எதுல தாக்கம் இருக்குன்னு சொல்றதுதான் இரட்டை விளைவு. ஒரு கொடுக்கல் வாங்கல நம்மளோட லூக்கா பெசிகளை பிரிச்ச 5 குரூப்ல இருக்க தாக்கத்தெல்லாம் அவ்வளவுத்தையும் சொல்லணும். நம்மளோட லூக்கா பெசிகளை பிரிச்ச 5 குரூப்ல இருக்க அவ்வளவு தாக்கத்தையும் சொல்லணும். காசு விற்பனையினால சொத்துல எதுவும் தாக்கம் இருக்கா? ஓ இருக்கு. காசு வரனால சொத்து அதிகரிக்கும். காசு விற்பனையினால பொறுப்புல எதுவும் தாக்கம் இருக்கா? காசு விற்பனையினால பொறுப்புல யாருக்காவது எதுவும் தாக்கம் இருக்கா? இல்ல. காசு விற்பனையினால உரிமையில தாக்கம் இருக்கா? உரிமையில நம்ம கணக்கீடு சமன்பாடுல தாக்கம் இருக்கு. பட் நாங்க அதுக்குதான் வேறைய வருமானத்தை வச்சிருக்கோமே. அப்ப திருப்பி உரிமையில தாக்கம்னு சொல்ல இயலுமா? இல்ல. வருமானம்னாலதான் உரிமையில தாக்கம் செலுத்துது. பட் நாங்க தான் வருமானத்துக்கு வேறைய ஒரு குரூப் வச்சிருக்கோமே. வருமானத்துக்கு வேறைய ஒரு குழு வச்சிருக்கோம். அப்ப அதை கொண்டே உரிமையில போடையில. வருமானம் உரிமையை தாக்கம் செலுத்தும். ஓகே. பட் வருமானத்துக்கு நாங்க வேற இந்த இடத்துல வச்சிருக்கோம் ஒரு குழு. அதனால அவர்களை தான் நாங்க தாக்கம் போடலாம். அப்ப உரிமையிலையும் தாக்கம் இல்லை. சோ நாங்க உரிமைக்குள்ள வச்சிருக்கிறது மூலதனத்திலையும் பற்றிலையும் எதுவும் வந்தா தான் உரிமையில தாக்கம்னு சொல்லுவோம். சரியா? அப்ப வருமானத்துல எது தாக்கம் இருக்கா? ஓ இருக்கு. அதுதான் வருமானம் அதிகரிக்கும். ஒரு காசு விற்பனையினால செலவுல எதுவும் தாக்கம் இருக்கா? இல்ல. அப்ப அதனாலதான் அதுல ஒண்ணும் போடல. அதே மாதிரிதான் கடன் விற்பனை. அப்ப இதுதான் இரட்டை விளைவு. இப்படிதான் இரட்டை விளைவு எழுதுறது. நான் ஒரு கொடுக்கல் வாங்கல் எழுதுறது உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். இதுதான் இரட்டை விளைவு. இப்படித்தான் எழுதுறேன்றது ஒரு ஐடியா வருதா? எனக்கு நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க உண்மையா விலங்கல்னு சொன்னீங்கன்னா, விளங்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். விலங்கல்னு சொன்னாதான் எனக்கு தெரியும். சோ லூக்கோ பெசியோலி பிரிச்சு அந்த நான் 5 குரூப்னு சொன்னது விளங்கிச்சா? சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவுன்னு 5ஆ பிரிச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த 5 நாங்க என்ன செய்யணும்னா கொடுக்கல் வாங்கல்களை நாங்க எங்களுக்கு தெரிகிற சார கொடுக்கல் வாங்கல அந்த 5 குரூப்ல நாங்க பிரிக்கிறதுக்காக தான் அந்த குழுவா பிரிச்சிருக்காரு. இப்ப நம்ம அதுக்கு இரட்டை பதிவு பார்க்கும் போது இரட்டை விளைவு பார்க்கணும்.
இரட்டை விளைவு இப்படித்தான் செய்யறது. அதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல்னா இந்த 5 குரூப்ல அது எப்படி தாக்கம் செலுத்துது அந்த கொடுக்கல் வாங்கல்ன்றதுதான் இரட்டை விளைவு. அப்ப இந்த ரெண்டுக்கும் இரட்டை விளைவு எழுதினது விளங்கிச்சாலும் மத்தாக்கள் எனக்கு ஒரு சொல்லுங்க. நான் சொன்ன சமரி இதை எழுதிட்டீங்களா? எழுதிட்டா கொஞ்சம் ஹேண்ட் பண்ணுங்க. எழுதிட்டு ஹேண்ட் பண்ணுங்க. எழுதிட்டு சொல்லுங்க. ஹேண்ட் பண்ணீங்கன்னா ஒருத்தர் ஹேண்ட் பண்ணிட்டு அப்படியே நான் சொல்லு வரைக்கும் இருங்க. அப்ப நான் எல்லாரும் பண்ணி முடிய டக்குனு மாத்து அழிக்கிறேன். இந்த இரட்டை விளைவு எழுதினாலும் போதும். இதை சும்மா ரஃபா எழுதிக்கோங்க. நான் இதை இன்னும் அழகா தருவேன். சரி, வரவு செலவு எல்லாம் ஒண்ணு இருக்கு. அதை வச்சு உங்களுக்கு நான் அழகா தருவேன். சரி, மத்தாக்கள் மாசி ராயல் வித்யாபன் சாய்ந்து எழுதிட்டீங்க தானே? எழுதிட்டீங்களா? ராயல் எழுதிட்டீங்க? ஓகே, சரி, அழிக்கிறேன். ஒரு கொடுக்கல் வாங்கலாம் பார்க்கலாம், ஒன்றும் செய்யலாம். அப்படி கொஞ்சம் நிறைய கொடுக்கல் வாங்கல் பார்ப்போம். குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கல் பார்க்க நமக்கு விளங்கிடும், கூட யோசிக்க தேவை.
அடுத்த விஷயத்தையும் குழப்பிக்கொள்ளாம நம்மள விளங்கிக் கொள்ளுங்க. நான் சொல்றதை வச்சு விஷயத்தை விளங்குனீங்கன்னா சரி. ஃபர்ஸ்ட் டைம் குழம்பும் நம்ம கணக்கீடு சமன்பாடோட ரொம்ப ஒப்பிட்டு பார்க்க வலிக்கிட்டோம்னா குழம்பும். கணக்கீடு சமன்பாடா பாருங்க. அதையும் இதையும் கனெக்ட் பண்ணாதீங்க. சரியா? கணக்கீடு சமன்பாடையும் இதையும் பெருசா கனெக்ட் பண்ண போகாதீங்க. சும்மா அந்த அதிகரிப்பு குறைப்புகளை வேணா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே தவிர்த்து பெருசா கணக்கீடு சமன்பாடை இரட்டை பதிவோட கனெக்ட் பண்ணாதீங்க. அது வேற. நம்ம சும்மா சொத்து பொறுப்பு உரிமையில செலுத்தின தாக்கங்கள். அது நான் உரிமைய வருமானம் செலவு எல்லாம் பிரிச்சு நான் உங்களுக்கு செய்யலையே. அப்ப சொத்து பொறுப்பு உரிமையில நம்ம செய்த தாக்கம் தான் அது. அதையும் இதையும் கொஞ்சம் குழப்பிக்கொள்ளாம இருக்கு. சரியா? அப்ப அந்த வகையில இப்ப நான் ஒன்று போட போறேன். அதுக்குதான் சொன்னேன். அதை குழப்பாது. மூன்றாவது தானே செய்யணும். காசு கொள்வனவு. காசுக்கு கொள்வனவு ஒரு 75,000 வைப்போம். ஓகேயா? காசுக்கு கொள்வனவு ஒரு 75,000. காசுக்கு கொள்வனவு 75,000. காசுக்கு கொள்வனவு செய்யும் போது 75,000 ரூபாய்க்கு காசுக்கு கொள்வனவு செய்யறோம்னா காசுக்கு ஒரு பொருளை கொள்வனவு செஞ்சிருக்கீங்கன்னு மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா? கூட யோசிக்காதீங்க. இது எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். காசுக்கு கொள்வனவு செய்யும் போது நம்ம காசுக்கு கொள்வனவு செய்யும் போது காசு போகுமா இல்லையா? காசுக்கு கொள்வனவு செய்யும் போது காசு நிறுவனத்தை விட்டு வெளியே போகும். காசுன்றது என்னது இந்த இடத்துல? 5ல காசுன்றது ஒரு சொத்து. காசுன்றது என்னது? ஒரு சொத்து. அப்ப காசு வெளியே போகுதுன்னா என்ன தெரியும்? சொத்து குறையும். அப்ப காசுக்கு கொள்வனவு செய்யும் போது இந்த இடத்துல 5ல என்ன முதல்ல தாக்கம் வரணும்? சொத்து குறையணும். அப்ப முதலாவது விளைவு சொத்து குறை. எவ்வளவு? 75,000. சரியா? காசுக்கு கொள்வனவு செய்யும் போது முதலாவது இது காசு போகும். சொத்து குறை. எப்படி இந்த சொத்து குறைஞ்சிச்சு? கொள்வனவு செஞ்சனால. அப்ப இதுக்குதான் சொன்னேன். இந்த இடத்துல நான் சொல்றத கணக்கீடு சமன்பாட கனெக்ட் பண்ணி குழம்பாது. அப்ப கொள்வனவு செஞ்சா சொத்து வரும் தானே. அப்ப திருப்பி சொத்து கூடும்னு கேட்காதீங்க. நம்ம இந்த கொள்வனவை நாங்க என்னவா எடுக்கிறோம்னா இந்த 5 கேட்டகரியில நாங்க கொள்வனவை என்ன எடுக்கிறோம்னா இது எனக்கும் படிக்கிற காலத்துல குழம்பிச்சு. ரொம்ப குழப்பிக்காம சொல்றத மட்டும் மைண்ட்ல போடுங்க. கொள்வனவை நாங்க இந்த 5 கேட்டகரியில என்னவா எடுக்கிறோம்? இந்த 5 கேட்டகரியா பிரிக்கும் போது கொள்வனவை நாங்க என்னவா எடுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா கொள்வனவுன்றது ஒரு செலவு கேட்டகரி. கொள்வனவு செய்யறன்றது ஒரு செலவு கேட்டகரி. அதாவது நாங்க விற்பனை செய்யும் போது சொத்து வெளியே போதுனால யோசிச்சமா இல்லை. விற்பனைன்றது என்னவா எடுக்கிறோம்? ஒரு வருமானம். அது மாதிரி கொள்வனவுன்றத நம்ம ஒரு செலவு, ஒரு எக்ஸ்பென்ஸ், ஒரு செலவு கேட்டகரிக்குள்ள எடுக்கிறோம். ஆகவே கொள்வனவு செய்யறது மூலமா என்னோட செலவு கூடுது. அப்ப கொள்வனவுன்றது ஒண்ணு நடக்கிறது மூலமா கொள்வனவை நம்ம செலவு கேட்டகரியில கருதுறதுனால செலவு அதிகரிக்குதுன்னு எடுப்பேன். எனக்கு தெரியும் இது உங்களுக்கு கொஞ்சம் குழம்பும். பட் கணக்கீடு சமன்பாடோட யோசிக்காதீங்க. நான் இப்ப சொல்லி தரதை மட்டும் யோசிங்க. செலவு அதிகரிக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். காசுக்கு கொள்வனவு செய்யும் போது காசு போகும். அது ஓகே, உங்களுக்கு விளங்கும். அப்ப காசு போகுதுன்னா சொத்து குறையும் 75,000. திருப்பி அதே சமமான சொத்து நிறுவனத்துக்குள்ள வரும். அது அக்செப்டபிள். அது ஓகே. அது கணக்கீடு சமன்பாடுல பதியக்குள்ள ஓகே. இரட்டை விளைவுக்கு வரும்போது நான் இந்த 5 கேட்டகரியில நாங்க கொள்வனவு எதுக்குள்ள போடுறோம்னு கேட்டீங்கன்னா செலவுக்குள்ள. நீங்க அதை கணக்கீடு சமன்பாடையும் இதையும் குழப்பாதீங்க. கணக்கீடு சமன்பாடுல தாக்கம் சரி, சொத்து வரும் போகும்ன்றது ஓகே. பட் இரட்டை விளைவுக்கு வரும்போது நாங்க இந்த 5 கேட்டகரியில தான் கொடுக்கல் வாங்கல போடுறோம். அப்ப அந்த 5 கேட்டகரிக்குள்ள கொள்வனவு என்னவா கருதுறோம்னா செலவா தான் நம்ம கருதுறோம். அப்ப அதை மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னா சரி, கொள்வனவுன்றது ஒரு செலவா கருதப்படும். அப்ப காசு போறனால சொத்து குறையும். கொள்வனவை நம்ம ஒரு செலவா கருதுறதுனால செலவு அதிகரிக்கும் 75,000. செலவு அதிகரிக்கும் 75,000. காசு போறதுனால சொத்து குறையும் 75,000. சொத்து குறையும் மேல அம்புக்குறி போட்டிருக்கேன். ரியலி சாரி. சொத்து குறையும் 75,000. கொள்வனவு ஒரு செலவா கருதுறதுனால செலவு அதிகரிக்கும் 75,000. சரியா? இதோடைய கடன் கொள்வனவு இருக்கா சொல்லவா? கடனுக்கு கொள்வனவு செய்றீங்க ஒரு 60,000 வைங்க. கடனுக்கு கொள்வனவு செய்றீங்க ஒரு 60,000 ரூபாய்க்கு.
கடனுக்கு கொள்வனவு செய்யும் போது நமக்கு காசு போகும். கடனுக்கு கொள்வனவு செய்யும் போது நமக்கு காசு போகும். இந்த 5 விஷயத்துல கடன் கொள்வனவுனால மெயினா எதுல தாக்கம் செலுத்தும்? அந்த கடன்றனால மெயினா முதல்ல எதுல தாக்கம் செலுத்தும்? முதல்லன்னு கேட்கறது மெயினா கடன்னால என்னத்துல தாக்கம் செலுத்தும்? கொள்வனவுன்றதை விடுங்க. அதுல பெர்டிகுலரா கடன்னால எதுல தாக்கம் செலுத்துன்னு நினைக்கிறீங்க? இந்த 5 குரூப்ல இந்த கொள்வனவுன்ற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பிட்டு போல சைலண்ட் ஆயிட்டீங்க எல்லாம். நான் சொல்ற மாதிரி கணக்கீடு சமன்பாடை கனெக்ட் பண்ணி யோசிக்காதீங்க. கொஞ்சம் படிக்க படிக்க உங்களுக்கு நம்மள கிளியர் ஆகும். குழப்பிக் கொள்ளாதீங்க. கொள்வனவை நம்ம ஒரு செலவா தான் கருதுறோம் 5 கேட்டகரியில. ஆகவே காசு போறனால சொத்து குறையுது. கொள்வனவுன்ற ஒரு செலவுனால செலவு அதிகரிக்குது. அவ்வளவுதான் விஷயம். கடனுக்கு கொள்வனவு செய்யும் போது வித்தியாபன் முத மாறி சொன்னதுக்கு சரியான ஆன்சர் இதுதான். பொறுப்பு அதிகரிக்குமே. நம்ம கடனுக்கு ஒரு ஆள்கிட்ட கொள்வனவு செய்யறோம். நாங்க ஒரு ஆள்கிட்ட என்ன செய்யறோம்? கடனுக்கு கொள்வனவு செய்யறோம். நாங்க தான் அவருக்கு என்ன செய்யணும்? கடன் காசை ரிட்டர்ன் கொடுக்கணும். நம்ம தான் அவருக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கு. அதாவது கடனுக்கு கொள்வனவு செய்யும் போது யார் உருவாவா? கடன் கொடுத்தோர். கடன் கொடுத்தோர் என்கிற சொத்து உருவாவார். கடனுக்கு கொள்வனவு செய்யும் போது கடன் கொடுத்தோர் என்கிற சொத்து உருவாவாரு. கடனுக்கு கொள்வனவு செய்யும் போது சரி பொறுப்பு உருவாவாரு. கடனுக்கு கொள்வனவு செய்யும் போது கடன் கொடுத்தவர் என்கிற பொறுப்பு உருவாரு. அதாவது நாங்க தான் அவருக்கு கொடுக்கணும். நாங்க தான் என்ன செய்யணும்? அவருக்கு 60,000 கொடுக்கணும். அப்ப 60,000 கடன் கொடுத்தவர் என்கிற என்ன உருவாவாரு? பொறுப்பு உருவாவார். 60,000 கடன் கொடுத்தவர் என்கிற பொறுப்பு உருவாவாரு. 60,000 கடன் கொடுத்தவர் என்கிற பொறுப்பு உருவாவாரு. 60,000 கடன் கொடுத்தவர் என்கிற பொறுப்பு உருவாரு. அப்ப கடனுக்கு கொள்வனவு செய்யறனால இந்த 5ல எனக்கு எங்க முதல்ல மெயின் தாக்கம்? பொறுப்புல தாக்கம். சொத்துல தாக்கம் இருக்கா? காசு போகுதா? இல்ல. பொறுப்புல தான் மெயின் தாக்கம். ஸோ கடனுக்கு கொள்வனவு செய்யற நேரம் பொறுப்பு அதிகரிக்கும். பொறுப்பு அதிகரிக்கும். எவ்வளவு? 60,000. இப்ப கடனுக்கு கொள்வனவு செஞ்ச பொருள் நிறுவனத்துக்குள்ள வரும். அப்ப சொத்து அதிகரிக்கும்னு யோசிக்காதீங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றேன். அது கணக்கீடு சமன்பாடோட இருக்கட்டும். இரட்டை விலைக்கு வரும்போது இந்த 5 கேட்டகரியை வச்சுதான் நம்ம செய்யலாம். ஸோ அந்த 5 கேட்டகரிக்குள்ள நம்ம கொள்வனவு ஒரு செலவா கருதுறதுனால கொள்வனவு செய்யறது மூலமா நம்மளோட செலவு தான் அதிகரிக்குது. கொள்வனவு என்கிற செலவு தான் அதிகரிக்கும். கொள்வனவு என்கிற செலவு தான் அதிகரிக்கும். எவ்வளவு? 60,000. ஸோ கொள்வனவுங்கிற செலவு அதிகரிக்குது. பட் அந்த கொள்வனவுங்கிற செலவை நம்ம காசு கொடுக்கல. ஸோ சொத்து குறையல. கடனா கொள்வனவு செஞ்சனாலதான் கடன் கொடுத்தவருங்கிற பொறுப்பு அதிகரிக்குது. அப்ப காசு கொள்வனவா இருந்தா சொத்து குறைஞ்சி செலவு அதிகரிக்கும். கடன் கொள்வனவா இருந்தா பொறுப்பு அதிகரிச்சு செலவு அதிகரிக்கும். அப்ப நம்ம கொள்வனவை செலவா கருதுறோம். அது நமக்கு ரெட்டையவளவை இப்படி யோசிச்சீங்கன்னா சரி. கொள்வனவுக்கு எதுவும் டவுட்ஸ் ஏதாவது கேளுங்க. இல்லாட்டி எழுதிட்டு எனக்கு சொல்லுங்க. விளங்கிட்டுனா எழுதிட்டு எனக்கு சொல்லுங்க. ஆனா சொல்ற மாதிரி மட்டும் விளங்கிக்கோங்க. ஏதாவது எப்படி நான் சொல்றதுன்னா சிறிதுகளுக்கு அந்த நோம்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்றது? தமிழ்ல தகவல் வருது இல்ல நோம்பு 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 விதிவிலக்கு விதிவிலக்குன்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு விதிவிலக்கு இருக்கு. அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு செய்யணும். கூட யோசிக்காதீங்க. அக்கௌண்டிங்ல சில விஷயம் நம்ம அப்படித்தான் எடுத்து செய்யும். இதுதான் அதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஜீரோவுக்கு வெளியே இல்லை. அதே மாதிரி மேக்ஸ்ல ஜீரோவுக்கு வெளியே இல்லை தானே. அது மாதிரிதான் சில விஷயங்களுக்கு அந்த சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த ரூல்ஸ் தான் படி நம்ம யோசிச்சோம்னா சரி. கூட யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி.
சரியா? மத்ததுகள் கொஞ்சம் உங்களுக்கு ஷேப்ல விளங்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. அது ரொம்ப யோசிக்க கொள்வனவு மட்டும்தான் கூட உங்களை குழப்புற விஷயம். இப்ப அந்த கடன் விற்பனை எல்லாம் காசு விற்பனை எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கொள்வனவுக்கு உங்களுக்கு குழம்பி இருக்காது. கொள்வனவு தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்குள்ளேயே கண்ணை முடிச்சிருப்பீங்க, என்ன சொல்றாரு பிள்ளையா சொல்லி கொடுக்குறாரோ தெரியாம மாதிரி டக்குன்னு தோணி இருக்கும் உங்களுக்கு. புது விஷயம் தானே, இப்ப டக்குன்னு அப்செட் ஆகிருக்கும். அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா நான் கன்ஃபியூஸ் ஆனேன், நான் படிக்கிற டைம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுனாலதான் நான் சொல்றேன். சிம்பிள் திங், கணக்கீடு சமன்பாடையும் இதையும் குழப்பிக் கொள்ளாதீங்க, அவ்வளவுதான் வேலை. சரி, இப்ப சொல்றத புதுசா வந்து சொல்லித்தரேன்னு நினைச்சு படிச்சீங்கன்னா விஷயம் முடிச்சு. ஆனா அப்பயும் மத்த விஷயங்களும் உங்களுக்கு அது குழப்பாது பாருங்க. அதுதான் 4வது 5வது சொல்லித்தரேன். 5வது பொதுவா சில கொடுக்கல் வாங்கல சொன்னா போதும். இப்ப காசு கொள்வனவு ஒரு பொதுவா என்ன காசு கொள்வனவுனாலும் அதுதான் இரட்டை விளைவு. காசு கொள்வனவுன்றது ஒரு பொது விஷயம் தானே. ஒரு 50,000 காசு கொள்வனவுனாலும் சரி, 1,00,000 காசு கொள்வனவுனாலும் சரி, 10,00,000 காசு கொள்வனவுனாலும் அது மாற போறது இல்லையே, தொகை தான் மாறப்போகுது. கடன் கொள்வனவும் அதே மாதிரி எல்லாம் தொகை தான் மாறப்போகுது. நான் பொதுவான விஷயங்களை சொன்னா சரி. அப்ப இப்ப நான் ஒரு செலவு, ஒரே ஒரு செலவை சொல்லித்தரேன். அப்ப மத்த செலவுகளை நீங்க விளங்கிக் கொள்வீங்க தானே. ஒரே ஒரு செலவு சொல்லித்தரேன், சும்மா ஒரு மின் கட்டணம் அப்படின்னு எடுத்து சொல்லித்தரேனே. மின் கட்டணம் செலுத்தியது 25,000. மின் கட்டணம் 25,000 செலுத்துறாங்கன்னா என்ன நடக்கும்? மின் கட்டணம் 25,000 செலுத்துறாங்கன்னா என்ன நடக்கும்? நமக்கு காசு போகும். இப்ப சொல்றேன், இரட்டை பதிவு பார்த்துட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. இரட்டை பதிவை விளங்கிக் கொள்றதுக்காக இரட்டை விளைவு பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இரட்டை பதிவை விளங்கிக் கொள்றதுக்காக நாங்க முதல்ல இரட்டை விளைவு பார்த்துட்டு இருக்கோம். சரி, மின் கட்டணம் செலுத்தியது ஒரு 25,000. மின் கட்டணம் செலுத்தியது 25,000. மின் கட்டணம் செலுத்தியது 25,000. என்ன செய்யும்? காசு போகும். 25,000 காசு தானே செலுத்துவோம். காசு போகும். அப்ப நம்ம இந்த 5 குரூப்ல யாருல தாக்கம் செலுத்துவா? காசு போகுதுன்னா சொத்து. அப்ப மின் கட்டணம் செலுத்துறதோடாக சொத்து குறையும். சொத்து குறையும் 25,000. மின் கட்டணம் செலுத்துறதனோடாக சொத்து குறையும் 25,000. மின் கட்டணம் செலுத்துறதனோடாக சொத்து குறையும் 25,000. மின் கட்டணம் செலுத்துவதனோடாக சொத்து குறையும் 25,000. அடுத்தது யோசிக்கணும், ஏன் இந்த சொத்து குறைஞ்சிச்சு? மின் கட்டணம் செலுத்தினால. மின் கட்டணம்ன்றது இந்த 5 கேட்டகரியில என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மின் கட்டணம் செலுத்தினா காசு போகும். ஆகவே சொத்து குறையும்ன்றது உங்களுக்கு அறிய திறந்தது. சொத்து குறையும் 25,000. அது ஓகேன்னு விளங்கியிருக்கும்னு நம்புறேன். மின் கட்டணம் செலுத்தினா காசு 25,000 போகும் தானே. சோ காசுன்றது சொத்து, அப்ப போகுதுன்னா சொத்து குறையும் 25,000. ஏன் இந்த 25,000 செலுத்தணும்? மின் கட்டணத்துக்காக. அந்த மின் கட்டணம்ன்றது இந்த 5 கேட்டகரியில என்னன்னு கேட்கணும். அந்த மின் கட்டணம்ன்றது அந்த 5 கேட்டகரியில என்னது? எக்ஸாக்ட்லி, செலவு. அந்த மின் கட்டணம்ன்றது என்னது? செலவு. அப்ப மின் கட்டணம்ன்ற செலவு என்ன செய்யுது? அதிகரிக்குது. அப்ப செலவு அதிகரிக்கும். செலவு அதிகரிக்கும் 25,000. இவ்வளவுதான். அப்ப இது எந்த செலவுனால இதுதான் விஷயம். தொலைபேசி கட்டணம் செலுத்தினா என்ன, வாடகை செலுத்தினா என்ன, சம்பளம் செலுத்தினா என்ன, இதுதான் பெரிய காசா செலுத்துறோம்னா சொத்து குறையும். காசு போறதுனால சொத்து குறையும். இது ஒரு செலவுனால செலவு அதிகரிக்கும். காசு போறதுனால சொத்து குறையும். இது ஒரு செலவுனால செலவு அதிகரிக்கும். எனக்கு உண்மையை சொல்லுங்க, இது வரைக்கும் உங்களுக்கு இரட்டை விளைவு நான் சொன்ன கொடுக்கல் வாங்கலுக்கு கிறிஸ்டல் கிளியரா? இது வரைக்கும் விளக்கத்தோட கிளியரா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஒருத்தரும். கிளியரா? அவ்வளவு பேரும் கிளியர் இல்லைன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடணும். சாரி,
வயசுல ஐயோ ஐயோ இந்த இதுல மெசேஜ் போடுங்க எந்த பார்ட் கிளியர் இல்லைன்னு. ராயல் வித்யா பண்ணி கிளியரா எம்ஆர்சி ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க போல. ராயலுக்கும் கிளியரா இமேஜின் பண்ணீங்க தானே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கிளியர் தானே எல்லாம் இருக்கும். இந்த 5 கொடுக்கல் வாங்கலாம் கிளியர்னா நான் மற்ற கொடுக்கல் வாங்கலாம் நான் தான் சொல்லி தர போறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பொதுவான கொடுக்கல் வாங்கலை நம்ம எடுத்து இரட்டை விளைவு சொல்லி தருவேன். அந்த இரட்டை விளைவு சுவரா உங்களுக்கு விளங்கிட்டுன்னு நீங்க எனக்கு உறுதிப்படுத்தினாதான் அந்த இரட்டை விளைவை வச்சு உறுதியானது எதுக்கு போகலாம், இரட்டை பதிவுக்கு போகலாம். சரி, அதுக்கு இப்ப அவசரம் இல்லை. முதல்ல நான் கேட்கறதுக்கு ஒண்டா சுவரா சரின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அழகா மூவ் ஆன் ஆகிறவங்களுக்கு ஓகேயா இருக்கும். சரியா? அப்ப இரட்டை விளைவு அடுத்ததுக்கு ஸ்பேஸ் விட்டு நான் சொல்ற கொடுக்கல் வாங்கல எழுதிக்கோங்க. அடுத்ததுக்கு இரட்டை விளைவு யார் எழுத ட்ரை பண்ண போறா, நீங்க. அந்த கொள்வனவை தவிர்த்து மற்றதெல்லாம் நீங்க நோமலா செஞ்சுச்சா சரி. இதுல எதை நான் மாத்தி சொல்லலாம் இல்ல. மின் கட்டணம்ன்றது செலவு, காசு போனா சொத்து. அந்த கொள்வனவு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் குழம்பி இருக்கும். கொள்வனவு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் குழம்பி இருக்கும். எஸ், உங்களுக்கு அந்த கொள்வனவு குழம்பும். கொள்வனவு அதை டவுட்டா எடுக்காதீங்க. அப்படின்னா டவுட் கேட்க சொல்லிட்டு நான் டவுட்டா எடுக்காதீங்கன்னு சொல்றேன், யோசிக்க வேணாம். உங்களுக்கு அது குழம்பும்னு எனக்கு தெரியும், அது அக்செப்டபிள். கொள்வனவு கொஞ்சம் குழப்பிக் கொள்ளாதீங்க. நான் சொன்ன மாதிரி அது ஒரு என்ன சொல்றது, ஒரு எடுக்கோலா எடுத்துட்டு ஃப்ரீயா விட்டுருங்க. அது நார்மலா உங்களுக்கு செய்ய செய்ய ஓகே ஆயிடும். சரி, கணக்கீடு அதுக்குன்னு கணக்கீடு சமன்பாடை போய் எது மாதிரி பயஞ்சிடாதீங்க. கணக்கீடு சமன்பாடா விடுங்க. இதை வேற மாதிரி அப்படியே விட்டுருங்க. சரியா? மத்ததெல்லாம் உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி குழப்பாது. சரியா? இனி வாரது உங்களுக்கு நார்மலா இருக்கும். சொல்றதை எழுதுங்க ஸ்பேஸ் விட்டு. கடன் பட்டவரிடம் பெற்ற காசு 1 லட்சம். கடன் பட்டவரிடம் பெற்ற காசு 1 லட்சம். இரட்டை விளைவு எழுத ஸ்பேஸ் விடுங்க. கடன் பட்டவரிடம் பெற்ற காசு 1 லட்சம். கடன் பட்டவர், இது நான் ரஃபா எழுதுறேன், நான் வாயால தான் சொல்லுவேன். கடன் பட்டவரிடம் பெற்ற காசு 1 லட்சம். இது எனக்கு நான் நோட்டுக்கு எழுதுறேன் உங்களுக்கு சொல்லி தரதுக்கு. கடன் பட்டவரிடம் பெற்ற காசு 1 லட்சம். 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 இரட்டை விளைவு எழுத ஸ்பேஸ் விட்டுட்டு கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு, கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு 25,000. 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 அடுத்தது 8வது, வங்கி கடன் பெற்றது 5 லட்சம். 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 வங்கி கடன் பெற்றது 5 லட்சம்.
வங்கி கடன் பெற்றது 5 லட்சம். வங்கி கடன் பெற்றது 5 லட்சம். வங்கி கடன் பெற்றது 5 லட்சம். வங்கி கடன் பெற்றது 5 லட்சம். பெற்ற வாடகை வருமானம். பெற்ற வாடகை வருமானம் 35,000. 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 இதுல இரட்டை விளைவு எழுதிட்டு எனக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க எல்லாரும். இரட்டை விளைவு எழுதிட்டு சொல்லணும். பார்த்துட்டு இருக்கிறது இல்லை.
செஞ்சுட்டு எனக்கு போட்டுருந்தீங்களா யாராவது? மெசேஜ் இல்லைன்னா இல்லை. முடிச்சிட்டீங்க தானே? சொன்னீங்க யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க, நான் வெளியே போயிருந்தேன் ரூம் விட்டு. முடிச்சிட்டீங்களா? கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஒருக்கா, திருப்பி யாரும் பண்ணி. மத்த அது
முதலாவது கடன் பட்டவரிடம் பெற்ற காசை பார்ப்போமே. ஆறாவது கடன் பட்டோரிடம் பெற்ற காசு எவ்வளவு? 1,00,000. அதை பார்ப்போம் முதல்ல. கடன் பட்டோர்கிட்ட நம்ம காசு வாங்கும் போது, கடன் பட்டோர்கிட்ட நம்ம காசு வாங்கும் போது என்ன வருது? காசு தான் வருது, வேற என்ன வருது? கடன் பட்டவரிடம் பெற்ற காசு 1,00,000னா கடன் பட்டவர்கிட்ட காசு வாங்குறோம், அப்ப என்ன வருது? காசு வருது. அப்ப என்ன செய்யும் அந்த 5 கேட்டகரியில? சொத்து, சொத்து அதிகரிக்கும். கடன் பட்டவர்கிட்ட காசு வாங்கும் போது காசு வருது, ஆகவே சொத்து அதிகரிக்கும் 1,00,000. சரியா? யார்கிட்ட காசு வாங்குறீங்க? கடன் பட்டவர்கிட்ட காசு வாங்குறீங்க. யார்கிட்ட வாங்குறீங்க? கடன் பட்டவர்கிட்ட காசு வாங்குறீங்க. இப்ப யோசிங்க, கடன் பட்டவர்கிட்ட நம்ம காசு வாங்கும் போது காசு வருது. கடன் பட்டவர் என்ன செய்வாரு? கடன் பட்டவரை நாங்க என்ன பயஞ்சு வச்சிருக்கோம்? ஒரு சொத்தை பயஞ்சு வச்சிருக்கோம். அப்ப கடன் பட்டவர் இப்ப காசை தந்துட்டாருன்னா, அவர்கிட்ட காசு வர இருக்கனாலதான், கடன் பட்டவர்கிட்ட நம்ம காசு வாங்க இருக்கனாலதான் என்ன செஞ்சிருக்கோம்? கடன் பட்டவர் ஒரு சொத்தா பயஞ்சு வச்சிருக்கோம். இப்ப ஒன்ஸ் கடன் பட்டவர் காசு தந்துட்டா என்ன செய்யும்? கடன் பட்டவரோட சொத்து குறையுமே இல்லையா? கடன் பட்டவர் காசு தர இருக்கனால சொத்தா பயஞ்சு வச்சிருக்கோம். இந்த கடன் பட்டவர் காசு தந்துட்டாருன்னா என்ன செய்யும்? அந்த சொத்து குறையும். கடன் பட்டவரோட சொத்து என்ன செய்யும்? குறையும். அப்ப சொத்து, சொத்து குறையும். சொத்து குறையும் 1,00,000. சொத்து குறையும் 1,00,000. கடன் பட்டவர் காசு தந்துட்டனால சொத்து குறையும் 1,00,000. கடன் பட்டவரிடம் காசு வாங்கும் போது காசுனால சொத்து அதிகரிக்கும். காசு ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா கடன் பட்டவர் என்ன செஞ்சிருவார்? குறைஞ்சிருவார். கடன் பட்டவர் என்ன? சொத்து. அப்ப சொத்து குறையும் 1,00,000. சொத்து குறையும் 1,00,000. இந்த கொடுக்கல் வாங்கல் விளங்குதா? இந்த கொடுக்கல் வாங்கல்ல இரட்டை விளைவு விளங்குதா? இரட்டை பதிவு ஸ்டார்ட் ஆயிருச்சு. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் என்னது என்ன சொல்லி விடுங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. யாரும் ஜாயின் பண்ண கிளாஸுக்கு ஜாயின் பண்ண கேட்டாங்கன்னா இப்ப ஜாயின் பண்றது கொஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்றது, அவங்களுக்கு பெர்ஃபெக்டான டைமா இருக்கும். ஏதாவது ஒரு பாடம் ஸ்டார்ட் ஆகல ஜாயின் பண்ணா இன்னும் நல்லா இடையில ஜாயின் பண்றதை விட, இடையில ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல, நான் ரெக்கார்டிங் ப்ரொவைட் பண்றதுனால. பட் அதை விட நான் இப்படி எதுவும் புதுசா ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஜாயின் பண்ணா நல்லா, அதுவும் ரெட்டை பதிவுன்ற நேரம் இன்னும் நல்லா. யாரும் ஜாயின் பண்ண இருந்தா குயிக்கா ஜாயின் பண்ண சொல்லி கொஞ்சம் சொல்லி விடுங்க. ரெட்டை பதிவு ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஓகே. கடன் பட்டவரிடம் பெற்ற காசு முடிஞ்சு. அடுத்தது கடன் கொடுத்தோருக்கு, கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு. கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு 25,000. கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு 25,000. கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு 25,000. கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு 25,000.
கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு 25,000. ஓகே. கடன் கொடுத்தவரு காசு செலுத்துறோம்னா இன்னும் நம்மளை விட்டு போகுது. முதல்ல காசு போகுது நம்மகிட்ட. முதல்ல காசு போகுது. அப்ப என்ன செய்யும்? காசு போறனால காசு போகுது. சொத்து குறையும். சொத்து குறையும். காசு போறனால சொத்து குறையத்தானே போகுது. இப்படியும் சொத்து குறையும் 25,000. ஏன்? கடன் கொடுத்தவருக்கு நம்ம காசு செலுத்தினால, கடன் கொடுத்தவருக்கு நம்ம காசு செலுத்தினால டெஃபினட்டா என்ன செய்யும்? நம்மட சொத்து குறையும். காசு போகுது. கடன் கொடுத்தவரு காசு செலுத்துறது மூலமா என்ன நடக்கும்? கடன் கொடுத்தவர்ன்றது யாரு? நமக்கு கடனை தந்தவங்க. அந்த கடனை தந்தவங்களுக்கு மீள கடனை கொடுக்கும் போது என்ன செய்யும்? நமக்கு கடன் வாங்கும் போது பொறுப்பு கூடுதுன்னா அந்த கடனை தீர்க்கும் போது என்ன செய்யும்? பொறுப்பு குறையும். அப்ப கடன் வாங்கினால கடன் கொடுத்தவன்ற பொறுப்பு கூடிச்சு. இப்ப அந்த கடனை தீர்க்கிறேன். சோ அந்த கடன் கொடுத்தவன்ற பொறுப்பு என்ன செய்யும்? குறையும். சோ பொறுப்பு குறையும் 25,000. காசு போறனால சொத்து குறையும் 25,000. அந்த காசு போனது என்னது? கடன் கொடுத்தவர்னு ஒரு பொறுப்பை தீர்க்கிறதுக்காக. ஆகவே பொறுப்பு குறையும் 25,000. வேற யாரும் எப்படி சொல்லி தருவாங்கன்னு எனக்கு அதில் ஐடியா எப்படின்னு தெரியாது. பட் இப்படி சொல்லி தரதுதான் உண்மையாவே பெஸ்ட் வே. போக போக உங்களுக்கு அது ஃபியூச்சர்ல செய்யற கணக்குகளுக்கு மெயினா அழகா இரட்டை விளைவு விளங்கி அந்த இரட்டை விளைவு மூலமா இரட்டை பதிவை விளங்கி கொண்டு போக போக உங்களுக்கு தெரியும் என்ன சொல்ல வரேன் நாங்கால. அதுல இரட்டை பதிவு அது மூலமா விளங்கி கொண்டு படிக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட் வேயா இருக்கும். அப்ப அந்த வேலை படிச்சு வைங்க. அதுக்கான பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு அங்கால அடுத்த கணக்குகளுக்கு போகும்போது தெரியும். அது கூடிய சீக்கிரம் தெரிய வராது. ஒரு செகண்ட் டைம் நிதி கூற்றுகள் சம்பந்தமா எல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு பெஸ்டா புரியும். அது அந்த டைம் இதை நான் பாயிண்ட் பண்ணி சொல்லுவேன். இதனாலதான் நான் இப்படி தெளிவா சொன்னேன். அப்ப அவசரப்படுத்தையோட அழகா படிச்சுட்டு போவோம். இரட்டை விளைவு முக்கியம். அதுக்கப்புறம் தான் அந்த இரட்டை விளைவை இரட்டை பதிவோட கனெக்ட் பண்ணி படிக்கலாம். அதை கனெக்ட் பண்ணி நான் எப்படி சொல்லி தரேனோ அந்த கனெக்ஷனோடைய விஷயத்தை விளங்கிக்கோங்க. இரட்டை பதிவை அந்த விளக்கத்தோட இரட்டை பதிவை மனசுல பாடமாக்குன மாதிரி வச்சிருந்தீங்கன்னா, ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருந்தீங்கன்னா அக்கௌண்டிங் உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். பெர்ஃபெக்டா நம்ம செய்யலாம். நிறைய விஷயங்களுக்கு உதவும். அவ்வளவு விஷயத்துக்கு உதவும் அக்கௌண்டிங்ல. நீட்டா இது அதான் கேட்டு இருக்கேன். எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சரியா அழிக்கிறேன். எழுதிட்டு சொல்லுங்க. எனக்கு இருக்கும். எழுதிட்டு சொல்லுங்க மத்தாக்க. எனக்கு இதுல இருக்காக்கள் எனக்கு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆஹ் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் திருப்பி பிந்தி போடுவோம். ஒரு கொஞ்ச நாளைக்கு 7:30 to 9:30 போட்டா கஷ்டமா? வியாழக்கிழமை கிளாஸ் மட்டும் 7:30 to 9:30. யார் யாருக்கு ஓகே எனக்கு கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு 4-5 கிளாஸ் வரப்போற ஒரு 4-5 கிளாஸ். இமாசிக்கு ஓகேயா? சயந்துக்கு சயந்துக்கு தான் கொஞ்சம் சிக்கலா வேணும். கிளாஸ் ஒன்று இப்ப முடிச்சுட்டு தானே வந்தீங்க. யோசிப்பேன் பாவமே. யோசிப்பேன். நான் பார்த்து செய்யறேன். எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கும்னா பிரச்சனை இல்லை, பார்த்து செய்யறேன். எனக்கு இப்ப அடுத்த கிளாஸ் இருக்கு 10 மணிக்கு. அதான் கேட்டேன். ஒரு வாரம் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கேட்டேன். சரி பாப்போம், பார்த்து செய்யும்.
எழுதிட்டீங்க தானே இது எல்லாரும்? அழிக்கிறேன். பார்த்து செய்வோம். அந்த முன் தொண்டை ரெக்கார்டிங் பாக்குற மாதிரி செஞ்சு எதை செய்வோம். மத்தாக்கள் விகாசிட்டையும் சனோசல்ட்டையும் கேட்கல, என்ன பார்த்து செய்வேன். நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இப்ப எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன், டைம் ஓகேயான நான் அப்டேட் பண்றேன். அடுத்தது வங்கி கடன் பெற்றது. 8வது வங்கி கடன் பெற்றது. வங்கி கடன் பெற்றது. அடுத்த ரெட்டை விலையெல்லாம் சிம்பிளா இருக்கும், நம்புறேன் உங்களுக்கு. கடன் பெற்றது 5,00,000 ரூபாய். கடன் என்ன பெற்றது? 5,00,000 ரூபாய். வங்கி கடன் பெற்றது 5,00,000 ரூபாய். வங்கி கடன் பெறும்போது என்ன வரும்? காசு வரும். ஆகவே காசு வருதுன்னா சொத்து அதிகரிக்கும். சொத்து அதிகரிக்கும் 5,00,000. காசு வருதுன்னா என்ன செய்யும்? சொத்து அதிகரிக்கும் 5,00,000. காசு வருதுன்னா சொத்து அதிகரிக்கும் 5,00,000. காசு வருதுன்னா சொத்து அதிகரிக்கும் 5,00,000. சொத்து அதிகரிக்கும் 5,00,000. காசு வருதுன்னா சொத்து அதிகரிக்கும் 5,00,000. சொத்து அதிகரிக்கும் 5,00,000. காசு வரனால சொத்து அதிகரிக்கும் 5. காசு வர அதே சமயத்துல எப்படி இந்த காசு வந்துச்சு? வங்கி கடன்ற ஒரு கடன் மூலமா, ஒரு நீண்ட கால கடன் மூலமா தான் இந்த சொத்து, காசுன்ற சொத்து வந்துச்சு. அப்ப அந்த கடனும் சேர்ந்து என்ன செய்யுது? அதிகரிக்குது. அந்த கடன்றது என்னது? பொறுப்பு. அப்ப வங்கி கடன் வாங்கின என்ன செய்யுங்க? பொறுப்பும் அதிகரிக்கும். அப்ப காசு வர அதே சமயத்துல சொத்து அதிகரிச்சு, இது ஒரு கடன்னால பொறுப்பும் அதிகரிக்கும். பொறுப்பும் அதிகரிக்கும் அதே 5,00,000. அதே 5,00,000. வங்கி கடன் பெற்றது 9,000, 5,00,000. சொத்து அதிகரிக்கும் 5,00,000. காசு வர பொறுப்புனால பொறுப்பு அதிகரிக்கும் 5,00,000. இதை எழுதிட்டு 80வதுக்கு வர வேறொரு வகையான வருமானத்தையும் சொல்லி தருவாங்க. இந்த பெற்ற வாடகை வருமானம் போட்டேன். நீங்க சொன்னீங்கல ஒரு உதாரணமா, பெற்ற வாடகை வருமானம் 25,000. வாடகை வருமானம் நீங்க பெறீங்களா இருந்தா நமக்கு என்ன வரும்? வாடகை வருமானம் பெறீங்களா இருந்தா நமக்கு என்ன வரும்? வாடகை காசு வரும். பெற்ற வாடகைனா காசு நமக்கு வரும். அப்ப வாடகை காசு நமக்கு வருதுன்னா காசுன்றது சொத்து.
ஸோ சொத்து அதிகரிக்கும். காசு வரனால சொத்து அதிகரிக்கும் 25,000. 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 எதனால இந்த காசு வந்துச்சு? பெற்ற வாடகை வருமானம். அப்ப வாடகை வருமானம்ன்றது என்னது? வருமானம். அதுல வருமானம்னு குறிப்பிட்டு இல்லாட்டியும் பெற்ற வாடகைன்றது என்னது? நீங்க வாடகை வாங்குறீங்கன்னா நீங்க ஒரு கட்டிடத்தை வாடகை கொடுத்துருக்கீங்க, அப்ப அதுல இருந்து வாடகை வாங்குறீங்க, அது என்ன உங்களுக்கு? வருமானம். அப்ப வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கும். இப்போதைக்கு நாங்க கிட்டத்தட்ட 9 வகையான கொடுக்கல் வாங்கல்கள் பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் அப்படியே கொடுக்கல், இதே மாதிரி இன்னொரு 10 கொடுக்கல் வாங்கல் பார்த்தா சரி, ஒரு 10 தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு 10 12 கொடுக்கல் வாங்கல் வகையான கொடுக்கல் வாங்கல் பார்த்துட்டோம்னா முடிஞ்சு. அதுக்கு மீறி வரப்போறது இல்லை, எல்லாம் கிட்டத்தட்ட அந்த அப்ரோக்சிமேட்டா தான் இருக்கு. பெற்ற வாடகை வருமானம் 25,000னா காசு வரனால சொத்து அதிகரிக்கும். அது ஒரு வாடகை வருமானம்ன்றனால வருமானம் அதிகரிக்கும். அது ஒரு வாடகை வருமானம்ன்றனால வருமானம் அதிகரிக்கும். சரி, இது வரைக்கும் கிளியரான? எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க, தொண்டுல இருந்து இது வரைக்கும் கிளியரான? யாரு? ஓகே, அப்ப அடுத்தது எழுதிக்கோங்க. அடுத்தது அடுத்தது நீங்க கொடுக்கல் வாங்கல் ட்ரை பண்ண போறீங்க. நான் சொன்னது திருப்பி இதே மாதிரி சொல்லி தர போறேன். 10வது இம்மாத இம்மாத வாடகை இம்மாத வாடகை இல்ல, உங்களுக்கு நான் அந்த தந்த செலவை வச்சு சொல்றது பெட்டர். எல்லா செலவும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. இம்மாத மின் கட்டணம் 10,000 இன்னமும் செலுத்தப்படவில்லை. இன்னமும் செலுத்தப்படவில்லை. இதை நீங்க பார்த்து எழுதாதீங்க. இதை நான் எனக்கு நோட்டுக்கு எழுதுறேன். நான் இங்க அழகா எழுதி விடுறேன் தானே, இதை எந்த நோட்டுக்கு எழுதுறேன்? வாயால சொல்றேன். இம்மாத மின் கட்டணம் 10,000 இன்னமும் செலுத்தப்படவில்லை. 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 இம்மாத மின் கட்டணம் 10,000 இன்னமும் செலுத்தப்படவில்லை.
சாரி, எனக்கு இப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. கணக்கீடு சமன்பாடுல பார்ட் ஒன் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் செஞ்சு விட்டேனா? இல்ல தானே? கணக்கீடு சமன்பாடுல பார்ட் ஒன் கொஸ்டின் செய்யலையே. அந்த கடைசி அந்த வருமான கூற்று அந்த துண்டு உங்களுக்கு இனி நீங்களாவே செஞ்சு கொள்வீங்க, போரிங்கா இருக்கும்னு அதை நான் விட்டுட்டேன். கடைசி ஒரு கேள்வி இருந்துச்சு. பார்ட் ஒன் கொஸ்டின் செஞ்சு விட்டேனா? அதை நான் செஞ்சு விடுறேன். ஒரு அதை உங்களுக்கு செய்யணும் கரெக்டா, அதுக்காக தான் போட்டேன். நான் ஃபுல்லா முடிச்சுட்டேன்னு ஞாபகத்துல விட்டுட்டேன். சரியா? அது எழுதிக்கோங்க, நம்ம அதை அடுத்த கிளாஸ் பார்ப்போம். இம்மாத மின் கட்டணம் 10,000 இன்னமும் செலுத்தப்படவில்லை. 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 அடுத்தது, வங்கி கடன் செலுத்தியது. வங்கி கடன் செலுத்தியது 50,000. 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 சரி, அடுத்தது, கடன்பட்டோரிடம் 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 பெற்ற காசு. கடன்பட்டோரிடம் பெற்ற காசு 45,000. கொடுத்த கழிவு 5,000. 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 கடன்பட்டோரிடம் பெற்ற காசு 45,000. கொடுத்த கழிவு 5,000.
சரி, பெற்றோரிடம் பெற்ற காசு 45,000, கொடுத்த கழிவு 5,000. கடன் பட்டோரிடம் பெற்ற காசு 45,000, கொடுத்த கழிவு 5,000. கடன் பட்டோரிடம் பெற்ற காசு 45,000, கொடுத்த கழிவு 5,000. கடன் பட்டோரிடம் பெற்ற காசு 45,000, கொடுத்த கழிவு 5,000. அடுத்தது எழுதிக்கோங்க. அடுத்த விஷயம், அடுத்த கொடுக்குறாங்க. கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு 75,000. 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 கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு 75,000, பெற்ற கழிவு 25,000. 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 அடுத்தது உரிமையாளர் பற்றிய காசு 5,000. அடுத்தது உரிமையாளர் பற்றிய காசு 5,000. உரிமையாளர் பற்றிய காசு 5,000. அடுத்தது உரிமையாளர் பற்றிய காசு 5,000. உரிமையாளர் பற்றிய காசு 5,000. உரிமையாளர் பற்றிய காசு 5,000. உரிமையாளர் பற்றிய காசு 5,000. இது செய்ய பார்ப்போம். உரிமையாளர் பற்றிய காசு 5,000 செய்யுங்க. செஞ்சிருச்சு.
எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு செஞ்சு வைங்க, நான் அடுத்த கிளாஸ் பாக்குறேன். அடுத்த கிளாஸ் சொல்லித்தரேன். எனக்கு 10 மணிக்கு கிளாஸ் இருக்கு. எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எதுவும் குழப்பம் இருக்கா? ஓகே.